11th standard, chapter 1, sets, relations and functions, exercise 1.2 la 5th sum now you are going to see. இப்போ 5th sum பார்க்க போறோம். On the set of natural number, let R be the relation defined by A relation B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive, equivalency. So now we want to check it. First, using the condition of statement, we want to check it. The four condition will satisfy or not. Four relation வந்து satisfy ஆகுதா இல்லையான்னு அவங்க கொடுத்திருக்க क्वेश्चन வச்சு கண்டுபிடிக்க போறோம். First A relation to B கொடுத்திருக்காங்க. Relation என்னன்னு கேட்டிங்கன்னா 2A plus 3B equal to 30. This is a statement. A, B belongs to N. A, Bன்றது belongs to set of natural numbers சொல்லிருக்காங்க. So first list of ordered pairs கண்டுபிடிச்சிக்கலாம். Ordered pairs எப்படி கண்டுபிடிப்போம்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷனை 2A plus 3B equal to 30. 2A as it is plus 3B அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிடும்? minus 3B ஆயிடும். அப்ப A equal to 30 minus 3B. இந்த 2 என்ன ஆயிடும்? டிவிஷன்ல வந்துரும். இப்போ B க்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி A ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஆனா இங்க B க்கு பதில் odd numbers போடினா டெசிமல்ஸ்ல ஃபிராக்ஷன்ஸ்ல வரும் ஆன்சர். So அதனால B க்கு வேல்யூ செலக்ட் பண்ணும்போது ஈவன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ odd number for example நீங்க 1 போடுறீங்கன்னா 3 into 1 என்ன ஆயிடும்? 3. 30 minus 3 வந்து 27/2 ன்னு வரும். அப்ப டெசிமல்ல வரும். So அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன எடுக்கறோம்னா ஈவன் நம்பர்ஸ் எடுக்கறோம். அப்ப ஈவன் நம்பர்ஸ்னா 2 எடுக்கறேன் ஃபர்ஸ்ட். B ஓட வேல்யூ வந்து 2 ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 3 2s are எவ்வளோ? 6. For example இங்க போடுறேன் B equal to 2 நான் சூஸ் பண்றேன். அப்ப A equal to என்ன வரும்னு பார்க்கலாம். 30 minus 3 into 2 is 6 divided by 2. 30 minus 6 is 24. So 24 by 2 is 12. So the answer A ஓட வேல்யூ 12. நெக்ஸ்ட் என்ன செலக்ட் பண்றோம்? அதே மாதிரி இங்க என்ன பண்றோம்னா 4 போடுறோம். 3 4s are 12. 30 minus 12 divided by 2. So the answer is 9. Next A க்கு பதில் 6. sorry B க்கு பதில் 6. A க்கு பதில்ல B க்கு பதில் 6 போடுறோம். 3 into 6 18. 30 minus 18 divided by 2. subtract பண்ணிட்டு divide பண்ணுங்க. next என்ன வருதுன்னா 6 வருது. next 8 போடுறோம். B க்கு பதில் 8 போடுறோம்னா 3 into 8 is 24. அப்ப 30 minus 24 divided by 2. so the answer is 3. so இந்த மாதிரி first subtract பண்ணிட்டு 2 ஆல divide பண்ணுங்க. choose பண்ணும்போது நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் வேணா எடுக்கலாம். நம்ம நீங்க odd numbers எடுத்தீங்கன்னா டெசிமல்ல வரும். டெசிமல்ல வந்தா இது போடுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் உங்களுக்கு. சோ டெசிமல்ல வராத மாதிரி பாத்துங்க. ஹோல் நம்பர்ஸா வரா மாதிரி பாத்துங்க. சோ A equal to 12 9 6 3. B equal to 2 4 6 8. அப்ப இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல நம்ம எடுத்துக்கோனா A, B belongs to natural number னு எடுத்துப்போம். அப்ப A, B ல தான் எழுதணும். அப்ப A ன்றது 12, 2 9, 4 6, 6 3, 8. So the list of ordered pairs are 12, 2 9, 4 6, 6 3, 8 ன்னு வந்துருச்சு. So 6, 6 ன்னு வந்திருக்கு. 12, 2 வரல, 9, 9 வரல, 3, 3 வரல. So reflexive ஆனா எல்லாமே ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிருக்கேன். So 12, 12 is not equal to R. So R is not reflexive. R is not reflexive. Next symmetricity னா என்ன சொல்லிருக்கேன்? 9, 4 வருதுன்னா கண்டிப்பா என்ன வரணும்? 4, 9 வரணும். 12, 2 வருதுன்னா 2, 12 வரணும். 3, 8 வருதுன்னா 8, 3 வரணும். So it does not belongs. இதுவும் not belongs தான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லிருக்கேன். எல்லாத்துக்குமே அப்படிதான் வரணும். சும்மா சிமெட்ரிசிட்டியா இல்ல அப்படின்றதுக்காக இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So 9, 4 is not an element of R. not belongs to R. R ன்றது இதுதான் ordered pairs எடுத்தோம்ல அதுதான் R. அந்த ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் பண்ணதுதான் R. So 4, 9 is not belongs to R. இந்த ரிலேஷன்ல 4, 9 ன்றது இல்ல. 9, 4 தான் இருக்கு. So R is not symmetric. Next வந்து என்ன வரும்? reflexive symmetric அப்புறம் transitive வரும். transitive ன்றது இங்க இல்லவே இல்ல. இப்ப 2, 12 வருதுன்னா 12 ல இருந்து இங்க எங்கயா ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல. நமக்கு transitive ஓட கண்டிஷனே என்னன்னா A relation to B னா B relation to C ஆகணும். இங்க A வும் B யுமே எதுவுமே இல்ல. அதுக்கு அப்புறம் B relation to C ஆன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு there is no
option at all. So clearly R is not transitive. பார்த்தாலே தெரியுது R ன்றது transitive கிடையாது. இதுல ஏதாவது ஒன்னு not symmetric not reflexive இருந்தாலே ஈக்குவலன்சி கிடையாது. பட் இந்த क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் மூணுமே not reflexive not symmetric not transitive னும்போது ஈக்குவலன்சியும் என்னதான் வரும் not தான் வரும். R is not an equivalence relation. So first கொடுத்திருக்கிறதை எடுத்து values கண்டுபிடிச்சிங்க. that is equation frame பண்ணிட்டு a கோ b கோ எதுக்கு வேணா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது நம்மளோட விஷயம். ஆனா எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் b க்கு கண்டுபிடிக்க போறீங்கன்னா 3b இங்க கொண்டு வந்துட்டு 2a வை அந்த சைடு கொண்டு போயிடலாம். நம்மளோட விஷயம் எது வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப் போட்டு ஒவ்வொண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க ஒரு 4 or 5 வேல்யூஸ். அதுக்கு அப்புறம் ஆர்டர்ட் பாஸ்ல எழுதுங்க. ஆர்டர்ட் பாஸ்ல எழுதுனதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். பட் இங்க வந்து எதுவுமே ஈக்குவலா இல்ல. சிமெட்ரிசிட்டி a, b இருந்தா b, a இருக்கணும். ஆனா a, b இருக்கு b, a இல்ல. அதனால சிமெட்ரி கிடையாது. டிரான்சிட்டிவிட்டிக்கு எதுவுமே ஃபாலோ பண்ணி இல்ல. அதாவது 12 follows to 2 னா 2 follows to ஏதாவது இருக்கணும். பட் இங்க எதுவுமே இல்ல. இப்ப பாருங்க 12, 2 போட்டுருக்கோம். ஆனா 2ல இருந்து ஏதாவது வேரியபிள் வருதா? செட் ஆஃப் பேர்ஸ் வருதா? வரல. So you can leave it. It is not transitive. இது எதுவுமே கிடையாதுன்னும்போது R is not an equivalency. That's all.